பயிற்சி 5.3ல் கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம்ப்பா. கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். நுண்ணுயிர்களின் வளர்ச்சியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையானது அதன் முந்தைய மணி நேரத்தில் உள்ளது போல் 2 மடங்காகிறது. ஓகேவா? ஒவ்வொரு மணி நேரத்திலும் டபுள் ஆகுதாமா. ஆரம்பத்தில் 30 நுண்ணுயிர்கள் இருக்கும் பொழுது, ஆனால் 2வது 4வது மற்றும் 8வது மணி நேர முடிவில் எத்தனை நுண்ணுயிர்கள் இருக்கும்? ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குதுன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கும். 8வது மணி நேரத்தில் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள். நுண்ணுயிர் ஒவ்வொரு மணி நேர முடிவிலும் 2 மடங்காக அதிகரிக்கிறதா? அப்போ ஆரம்ப நிலையில் உள்ளவை எவ்வளவு? 30. அப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? 60. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 90. ஏன்னா ஒவ்வொரு அது முந்தைய மணி நேரத்தில் உள்ளது போல் 2 மடங்கு. அப்போது இந்த இடத்துல 90 வரக்கூடாது, 120 வரணும். ஏன் அப்படின்னா 60 2ஆல் பெருக்குனா எவ்வளோ? 120 தானே. அப்போது இந்த இடத்துல 120 அப்படின்னு போடணும். அதுதான் கரெக்ட். அடுத்தது 240. அப்படியே டபுள், முந்தைய மணி நேரத்தை போல் 2 மடங்கு. அப்போ இதில் இருக்கிறதுல அந்த 90க்கு பதிலாக என்ன வரணும்? 120 வரணும். இங்கேயும் 90க்கு பதிலாக 120 வரணும். ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் எவ்வளோ? இதில் 30 60 120ன்னு எழுதிக்கலாம். 30 60 120 அப்படி எழுதிட்டோம்னா இப்போ 60/30 எவ்வளவு? 2. 60/30ன்னு போட்டால் எவ்வளவு? 2. அதே மாதிரி 120/60ன்னு போட்டால் எவ்வளோ வரும்? இதுவும் 2. அப்போ அது வந்து பெருக்கு தொடர் முறையில் இருக்குது இல்லையா? அப்போ ஏ ஈக்குவல் டு 30, ஆர் ஈக்குவல் டு 2. அப்போது 2வது மணி நேர முடிவில், அதாவது 3வது மணி ஆரம்ப நிலையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 ஃபார்முலாவா? இதில் ஏவுக்கு பதிலாக 30, ஆருக்கு பதிலாக ஆரே வச்சுக்கோ, எண்ணுக்கு பதிலாக 3. ஏன்னா 3வது மணி நேரம் ஆரம்ப நிலை. அதாவது 2வது மணி நேரம் 2 மணி நேரம் முடிவுனாலும் 3 மணி நேரம் ஆரம்பம், ரெண்டும் சேம் தான். ஓகேவா? அப்போ 30 இன்ட்டு ஆர் பவர் 3-1 3-1. அப்போ 3-1 ஆருக்கு வேல்யூ எவ்வளவு? இங்கே 2வா? இப்போ 30 இன்ட்டு 2 பவரில் 2. இது 3-1னால 2 பவரில் 2. அப்போது 30 இன்ட்டு 2/2னா டோட்டலாக 120 வருதா? அப்போ வந்து இது 3வது மணி நேரம் ஆரம்பத்தில் 120. அதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, 120 கரெக்டாக வருது நம்மளுக்கு. அடுத்தது 4வது மணி நேரம் முடிவில், அதாவது 5வது மணி நேரம் ஆரம்ப நிலை. ஓகேவா? நம்ம முடிவில் இருக்கும்போது அடுத்த மணி நேரத்தை ஆரம்பத்தை சேர்த்திக்கணும். இப்போ 2வது மணி நேரம் முடிவில்னா 3வது மணி நேரம் ஆரம்பம்னு வச்சுக்கணும். 4வது மணி நேரம் முடிவுனா 5வது மணி நேரம் ஆரம்பம்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது ஆரம்ப நிலை 30 இன்ட்டு 2/5-1. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 5 போடணும். 5-1. இப்போ 30 இன்ட்டு 2/4 மொத்தம் 480. நம்ம தான் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ 120க்கு அப்புறம் 240 வரும். 240க்கு அப்புறம் 480 தானே வரும். இதெல்லாம் 5வது மணி நேரம். இது 3, இது 4, இது 5. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இது நம்ம இது வரைக்கும் நம்ம ரஃபாகவே போட்டு பார்த்துடலாம். இப்போ எண்ணாவது மணி நேரம் முடிவில் அப்படின்னா n+1வது மணி நேரம் ஆரம்ப நிலை. அப்போ இதில் n இருக்கிறதுல n+1 போடுறோம். 30 இன்ட்டு 2n+1 -1 +1 -1 கேன்சல் ஆயிரும். இப்போ 30 இன்ட்டு 2n. இது வந்து அந்த எண்ணாவது மணி நேரம் முடிவில் அது n+1வது எண்ணாவது மணி நேரம் முடிவுனாலும் n+1வது மணி நேரம் ஆரம்பனாலும் 2 ஈக்குவல் தான். அப்போ அதுக்கான மதிப்பு போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது இதுக்கு ஆன்சர் 30 இன்ட்டு 2n. ஃபஸ்ட்டு வந்து 2வது மணி நேரம், அதாவது 2வது மணி நேரம் முடிவில் ஆன்சர் எவ்வளவு? 120. 4வது மணி நேரம் முடிவில் எவ்வளவு? 480. எண்ணாவது மணி நேரம் முடிவில் எவ்வளவு? 30 இன்ட்டு 2n. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 11. ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட ரூபாய் 500 ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட ரூபாய் 500 ஆனது 10% தொடர் வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறும்? ஓகே, ஆரம்ப தொகை எவ்வளவு? 500 ரூபா பேங்கில் போட்டுறோம். வட்டி எவ்வளவு? 10%. ஒரு வருட முடிவில் உள்ள தொகை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அவன் கேட்குறது 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கான். இப்போ முதல்ல நம்ம ஒரு வருட முடிவில்னா P இன்ட்டு 1+R, P இன்ட்டு 1+R. Pனா அசல் எவ்வளவு? 500 ரூபா. 1+Rனா 10% தானே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100. அப்போ இதை நம்ம பெருக்குனா 100 + 10னா 110. 110/100 அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 11/10ன்னு வருமா? 11/10. அதான் 500 இன்ட்டு 11/10. 500 இன்ட்டு 11/10. ஓகே, இப்போ இது வந்து 1வது வருட முடிவில் உள்ள தொகை. 2வது வருட முடிவில் உள்ள தொகைன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சரை அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியதான். 500 இன்ட்டு 11/10க்கு ஹோல் ஸ்கொயர். அந்த ஆருக்கு மட்டும் என்ன போடுறோம்? ஹோல் ஸ்கொயர். அப்போ எண்ணாவது வருட முடிவில் மக்கள் தொகை உள்ள தொகை எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 500 இன்ட்டு 11/10க்கு ஹோல் பவர் n. இது 11/10 ஹோல் பவர் 1, இது 2, எண்ணாவது முடிவில் n. ஓகே, அப்படி போட்டாச்சு. இப்போ இது எதில் உள்ளது? ஜிபியில் உள்ளதா? அப்போ 10 வருட முடிவில் உள்ள தொகை அப்படின்னா ஹோல் பவர் 10 போட்டுக்கலாம்.
11/10 500 × 11/10 ஹோல் பவர் 10 500 × அந்த 11/10 1.1 தானே ஹோல் பவர் 10. இந்த 1.1க்கு ஹோல் பவர் 10க்கு நம்ம வேல்யூ எப்படி பார்க்குறதுனா 500 × போட்டு இந்த மாதிரி சைடு ஒர்க் பார்த்துக்கணும். x = 1.1 ஹோல் பவர் 10ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை அப்போ லாக் எக்ஸ் போட்டால் என்ன வரும், அந்த 10 முன்னாடி வந்துருமா, லாக் 1.1 10 × லாக் டேபிளில் 1.1க்கு வேல்யூ பார்த்தோம்னா 0.0414. அப்போ லாக் எக்ஸ் = 10 × 0.0414 தானே. 10ஆல் பெருக்கும்போது அந்த புள்ளி 0க்கு முன்னாடி இருக்கிற புள்ளி 0 தாண்டி வந்துடும். அதனால் இந்த ஸ்டெப் என்ன வந்துடும் 0.0414. அந்த ஒரு 0 வந்து 10ஆல் பெருக்கும்போது அங்கே வந்துருச்சா. அப்போ எக்ஸ் வேணும்னா இது லாக் இருக்குது இல்லையா, எக்ஸ் வேணும்னா ஆன்டி லாக் ஆஃப் 0.414. அப்போ 0.414க்கு ஆன்டி லாக் எடுத்தோம்னா என்ன வரும், ஆன்டி லாக் எதிர்மடக்கை பார்க்கணும். ஓகே, எப்படின்னா 441க்கு நேராக 4 பார்க்கணும். உனக்கு ஆன்சர் 29 30 இந்த மாதிரி கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு 0 பாயிண்ட்னு இருக்கிறதுனால அப்போ 0 கூட 1 ஆட் பண்ணால் 1, அப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும் 2.5937. ஓகேவா. அப்போது 500 × அந்த வேல்யூ இதை நம்ம 2 பேருக்குனோம்னா நம்மளுக்கு வருது 1296.87 ருபீஸ். ரூபாய் 1296.87. ஓகேவா. அடுத்தது கொஷின் நம்பர் 12 பார்க்கலாமா. கொஷின் நம்பர் 12. ஒரு நகரத்தில் வைரஸ் நோயினால் ஏற்பட்ட சுகாதார கேட்டினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த நோய் தாக்கும் வைரஸ் கிருமிகள் ஒரு பெருக்குத்தொடர் முறையில் பரவி வருகிறது. இந்த தொற்று கிருமிகள் ஒவ்வொரு நாளும் அதன் முந்தைய நாளை போல் 2 மடங்காக பெருகிறது. முதல் நாளில் அதன் எண்ணிக்கை 5 எனில் அதன் கிருமிகளின் எண்ணிக்கை எந்த நாளில் 1,50,000க்கும் அதிகமாக இருக்கும் என காண்க. எந்த நாளில் வந்து அது 1.5 லட்சம். முதல் நாளில் எவ்வளோ இருக்குது, 5 தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு ஆகுதுன்னா எந்த நாளில் வந்து 1,50,000 அதிகமாகும்னு கேட்குறான். சரி, முதல் நாள் எவ்வளோ இருக்குது, 5. ரெண்டாவது நாளில் 10. அதாவது 10 எப்படி 10 வந்துச்சு, முதல் நாளில் 5, ரெண்டாவது நாளில் 10. எப்படி வந்ததுன்னா 2 மடங்கு. 5 வந்து மறுபடியும் 2ஆல் பெருக்கிக்கோ 10. ஓகே, மறுபடியும் 10 2ஆல் பெருக்கிக்கோ. அடுத்த நாள் 20 வரும். 5 10 2 20 22ஆல் பெருக்கினா 40. இப்படியே போயிட்டே இருக்கா. 22ஆல் பெருக்கினா 40. இப்படி போயிட்டு இருக்கா. அப்போ 5 10 20 40 இப்படி போயிட்டே இருக்குது. இது வந்து ஜிபியில் தான் இருக்குது. ஏன்னா ஏ மதிப்பு 5, ஆர் மதிப்பு ரெண்டாவது நம்பர் வந்து T2/T1 போட்டாலும் சரி, T3/T2 போட்டாலும் மதிப்பு 5ன்னு வருது. சாரி 2ன்னு வருது. அப்போ ஏ மதிப்பு 5, ஆர் மதிப்பு 2. அப்படின்னா என்ன. சரி, இதில் வந்து ஏஆர் ஸ்கொயர் எக்ஸட்ரா AR⁻n-1 இருக்குது இல்லையா. இதில் எந்த டைமில் வந்து நம்மளுக்கு 1,50,000க்கு அதிகமாக வரணுமோ அப்போ nth டைம் என்ன பண்ணலாம், A × R⁻n-1 அதோட மதிப்பு 1,50,000 வரணும். அப்படின்னா இதில் ஏவோட மதிப்பு என்ன, ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னு போடலாமா. ஏவோட மதிப்பு வந்து 5, ஆரோட மதிப்பு 2 ஹோல் பவர் n-1 AR⁻n-1 அதோட மதிப்பு 1,50,000 வரணுமா. இந்த 5 கொண்டு வந்து அங்கே வகுத்தரலாம். வகுத்தோம்னா நம்மளுக்கு 30,000 தான் இருக்கும். 2/n-1 = 30,000. அந்த 2/n-1 இருக்கு இல்லையா, அதை எப்படி எழுதலாம்னா 2/n × 2/-1 பிரிக்கலாம். 2/-1 1/2 எழுதுவோம் இல்லையா. அப்போ இங்கே /2 வந்துடும். 1/2 எழுதுனா இங்கே /2. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 2/n/2 = 30,000. இந்த 2 அங்கே பெருக்கில் போகிறப்ப 60,000. 2/n = 60,000னா 2 பக்கமும் லாக் எடுக்கணும். லாக் 2/n = லாக் 60,000. லாக் 2/n = லாக் 60,000. லாக் 2/n = லாக் 60,000. இதுலேயும் n வந்து பக்கம் வந்துடும். n கீழே வந்துச்சுன்னா n log 2 = 60,000க்கு லாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. 60,000க்கு லாக் பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 6 1 அடுத்தது 4 மொத்தம் 5 டிஜிட்டாக. 5லேருந்து 1 மைனஸ் பண்ணு 4. அப்போ 4 போட்டு புள்ளி வச்சுட்டு தான் அந்த 60,000க்கு நம்ம லாக் 60க்கு மதிப்பு பார்ப்போம். லாக் 60க்கு மதிப்பு பார்ப்போம். 4.7782. இப்போ வந்து n log 2 = 4.7782. ஓகே, இதில் n வேணும்னா அந்த log 2 கீழே வந்துடும். log 2ஓட மதிப்பு இங்கே இருக்குது. இது ரெண்டையும் வகுத்து போட்டால் 15.87 அப்போ 15வது நாளில் அது வந்து 1,50,000 தாண்டிடும். அப்போ n = 15வது நாள். ஓகே, இந்த சம்மோட நம்மளுக்கு எக்ஸசைஸ் 5.3 ஓவர். நான் 5.4 மட்டும் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.